18ஆம் நூற்றாண்டில் கூடஞ்சாவடி என்கின்ற கிராமத்தில் பெரிய முத்தன் ராஜு தம்பதியினருக்கு பிறந்த ஒரு வீரமங்கையின் தொடக்கம் கூடஞ்சாவடி. பெரிய முத்தனும் குயிலியும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள முத்தப்பட்டி கிராமத்திற்கு செல்கின்றனர். வேலுநாச்சியாரின் வீரம் பற்றி குயிலின் இளம் வயதிலேயே எடுத்துக் கூறி வளர்த்தார் முத்தன். வேலுநாச்சியாரை பார்க்க பல நாள் தவம். ஒரு நாள் கதவு திறந்தது. கும்பீகத்தின் குடல் பிடித்து கொண்டில் ஏறும் பெண்ணோடியே வேலுநாச்சியாரின் சிறப்பு ஆசிரியரான வெற்றிவேல் ஒரு ஓலையும் ஒரு பையும் குயிலியிடம் கொடுத்து ஒரு இடத்தில் சேர்க்க சொன்னார். மறுக்க முடியாமல் வாங்கிய குயில் சந்தேகத்தின் பேரில் படித்து பார்க்க வேலுநாச்சியாரின் போர் தொழில்நுட்பங்கள் அதில் குறிப்பிடப்பட்டதை கண்டதும் பொறுக்க முடியாத கோபத்துடன் மரணத்தை வெல்லும் பயணம் காற்றில் பிடிக்காதை உரை நீ யார் என்று கூறிச்சல். வேலுநாச்சியார் வீரத்தை சொல்லி வாழெடுத்து வீசி செல். நிமிர் எதிர் முன்னெடுத்து வயலா உன் முதலடியை. வேலுநாச்சியாருக்கு குயிலியின் மீது மேலும் நம்பிக்கை வர பெண்கள் படைக்கு தளபதி என்னும் பட்டம் சூட்டினார். அரண்மனை ராஜேஸ்வரி அம்மன் கோவில் விழாக்குளம். நேரமும் வந்தது, யுத்தமும் ஆரம்பமானது. Mama.
வெற்றி என்ற உரத்த குரலில் குயிலை முழக்கமிட்டதோடு ஆயுத கிடங்கில் குதித்தார் குயில். முதல் தற்கொலைப்படை போராளியாக மாறினார் குயில். குயிலின் தியாகத்தால் சிவகங்கை சீமை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்கப்பட்டது. குயிலுக்கு பாட்டு பாடத்தான் தெரியும் என்றல்ல, வேட்டு போடவும் தெரியும் என்றால் குயில். நிமிர்ந்த நடையால் நம்மை நிமிர வைத்தவள், அல்லாத விழிகளால் பிரிட்டிஷை அங்காமல் செய்தவள் குயில்.